நம்ம ஹீரோ ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, "நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இனிமே நீயு, நானு இது மட்டும் தான் என்னோட உலகம்" அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினால அத நம்பவே முடியல. ஷாக் ஆயி நிக்கிறப்போ, "நீ கேட்கறதெல்லாம் உண்மதான். இனிமே யார் என்ன சொன்னா என்ன? நம்ம 2 பேரும் இனிமே ஒண்ணா சேர்ந்து தான் வாழப்போறோம்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்ப ஹீரோவ கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரூம்ல போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்போ, அங்க இருக்க அந்த சியோக் குடுத்த அந்த பாக்ஸ பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! இது வேறையா?" அப்படின்னு சொல்லிட்டு சியோக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சியோக்கு வந்து எடுக்கிற மாரியும் இல்ல. கால் பண்றா. கால் பண்ணாலும் அவன் ரிப்ளை பண்ற மாரி இல்ல. "இது என்னடா எனக்கு பெரிய தலைவலியா போச்சு" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ, நம்ம சியோக்கு இங்க என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின ப்ரப்போஸ் பண்றதுக்காக, அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஆள வச்சு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலான்ற ஐடியாஸ்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு உடனே வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் வந்து சியோக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கு உங்கள நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா சியோக்கு வந்து சியோல்ல இருக்கான். அவன வர சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ வந்தோனே நம்ம ஹீரோயின் போய் காஃபி குடுத்துட்டு, அவ கொஞ்சம் கவலையா இருக்கத பார்த்துட்டு, "என்ன ஆச்சு? எதுக்காக நீ இவ்ளோ டல்லா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். "ஒண்ணும் இல்லப்பா, இத மாரி சியோக்கு வந்து என்கிட்ட ஒரு நெக்லஸ் குடுத்தான். அக்செப்ட் பண்ணிக்க சொன்னான். என் ரூமர்ஸ் எல்லாம் அவன் எடுத்துக்கிறானா?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்றா. இது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நம்ம வேற லவ் பண்றோம். இவன் வேற ஏதாவது பண்ணி வச்சுட்டானா? அப்படின்னு சொல்றா. பிசினஸ்க்காக மட்டும் தான் நான் வந்து இத ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்றா. பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான், "எனக்கு தெரியும். பிசினஸ தவிர நீ அவன் பக்கத்துல கூட நெருங்க மாட்டேன்றது" அப்படின்னு சொல்றப்ப 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ சொல்றான், "நீ கோவப்படுறப்போ உன் லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் நம்ம ஹீரோயின கிஸ் பண்றான். காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருக்கும் ரொம்ப ரொமான்ஸ் தான். பார்க்குற இடமெல்லாம் கிஸ் பண்ணிக்கிறது, அப்படியே செய்கையிலேயே பேசிக்கிறது, அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றான், செய்கையிலே பேசிக்கிறாங்க. ஹீரோ கேட்குறான், "என்ன நைட் நல்லா தூங்குனியா?" "நான் தூங்கவே இல்ல" அப்படின்னு பேசுறான். அதுக்கப்புறம் "எனக்கு இங்க கிஸ் குடு" அப்படின்ற மாரி செய்கையில காமிக்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்து அப்படியே செய்கையிலேயே அப்படியே வந்து பிளெயின் கிஸ் குடுத்துட்ருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுமோ கழுத்து சுளுக்கிட்ட மாரி ஆக்ஷன் பண்ணிட்டு, நம்ம ஹீரோயின் கிட்ட கிஸ் வந்து சேர்ந்துருச்சுன்னு ஜாடமடியா சொல்லிட்டு, "அதோட நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு சிக்னல போட்டுட்டு அதோட போறான். இப்படியே உங்களுக்கு ரொமான்ஸ் போயிட்டுருக்கப்போ, ஹீரோயினுக்கு கால் பண்ணி சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கிளம்பி வெளிய வரப்போ, ஒரு குட்டி பையன் வந்து ரோஸ் குடுக்குறான். குடுத்துட்டு, "இந்த பக்கம் போங்க" அப்படின்னு சொல்றப்போ, இன்னொரு வயசான அம்மா வந்து ரோஸ் குடுக்குது. அவங்களும் குடுத்துட்டு, "இந்த பக்கம் போங்கன்னு" சொல்றாங்க. அப்படி ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு ரோஸ் குடுத்து டைரக்ஷன் காமிக்கிறப்போ, நம்ம ஹீரோயின் ஃபைனலா ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா, அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு ரெட் கார்பெட்லாம் விரிச்சு ஃபுல்லா டெக்கரேஷன் இருக்கு. "என்னை விட்டுருங்கடா, நான் வரலடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. அங்க எல்லாருமே வந்து போக விடாம ஊர் மக்கள் ஃபுல்லா, "நீ போ, உள்ள போன்னு" சொல்லிட்டு என்கரேஜ் பண்றாங்க. ஒரு குட்டி பையன் வந்து கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறான். அப்படியே போனா, அங்க வந்து ஹார்ட் போட்டு நம்மளோட சியோக்கு வந்து ஹீரோயினுக்காக பயங்கரமா பாட்டு பாடிட்டு இருக்கான். அவ்வளதான் நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ரொம்ப பயமா போகுது. இவன் என்னடா கோளாறு மாரி இப்படி ஒரு வேலைய பார்த்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்ற மாரி ஹீரோயின் ரொம்ப வந்து ஷாக் ஆயி வந்து பார்க்குறா. இங்க சியோன் நிப்பாட்டாம பாட்ட பாடிட்டு இருக்கப்போ, "என்ன கருமமுடா இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றப்போ, எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் சொல்றா, "வேண்டாம், வேண்டாம் பண்ணிடாத தயவு செய்து" அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து சியோக்கு என்ன பண்றான்னா, ப்ரப்போஸ் பண்ணிடுறான். "இந்தா அக்செப்ட் பண்ணுன்னு" சொல்லிட்டு, அப்படியே மோதிரத்த வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணாளா? இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டல இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க. இங்க ஒரு வண்டி ஃபுல்லா வந்து சியோக்கும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க. மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே ஊர் ஃபுல்லா குடுக்க வச்சிருக்காப்ல. இத பார்த்த நம்ம ஹீரோ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய பொளந்துட்டு, "என்னடி நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கிறப்போ, அங்க பஸ்ஸுல கூட அந்த அட்வர்டைஸ்மென்ட் தான் ஓடுது. "என்ன நடந்துட்டு இருக்கு? இதுக்கு தான் என்னோட ஆஃபீஸ் முன்னாடி கூட ஒரே கூட்டமா இருந்துச்சா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "ஆமா, ஆமா. அந்த படுபாவி பையன் தான் அந்த வேலைய இப்படி ஊர் ஃபுல்லா குவி வச்சிருக்கான்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போ, அங்க வந்து நம்ம ஹீரோயின் கெட்டுற அந்த பில்டிங்ல வர டஸ்ட்டு, அந்த நாய்ஸ்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் சைன் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஷாப்புக்கு போய் என்ன பண்றாருன்னா, நான் சியோக்கு வந்து ஹீரோயினுக்கு வாங்கி குடுத்த செயின் மாரியே ஒரு செயின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்" அப்படின்னு சொல்றாரு அவரு. "எவ்வளோ விலையாகும்ன்னு?" கேட்டா, "எப்பா உன் சொத்து, உன் கடை, உன் வீடு எல்லாத்தையும் வித்தா கூட இத வாங்க முடியாதுப்பா. இது அவ்வளோ விலை உசந்தது. இது சிங்கிள் பீஸ் தான்" அப்படின்ற மாரி இவரு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுநாள்லேருந்தே வந்து பக்கத்து ஊர்ல எல்லாருக்குமே போய் கிளினிக்கு போயிட்டுருக்கா, மாட்டு கிளினிக்கு. ஏன்னா அதிகமா சம்பாரிக்கணுமா. இங்க வந்து இவ கேட்குறா, "நீங்க இங்க இல்லாம எங்க போறீங்கன்னு?" கேட்குறப்போ, "நான் நெறைய காசு சம்பாரிக்கணும். அதுக்காக நான் வெளிய போறேன்" அப்படின்ற மாரி இவன் சொல்றான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் வந்து ரொம்ப பிஸியா இருக்கா. அங்க சியோக்கு நிக்கிறா. அவன கொஞ்சம் கூட கண்டுக்கிறவே மாட்டேங்கிறா. இங்க சியோக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சியோக்கும் நம்ம ஹீரோவும் 2 பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க. "அடேய் நீ என்னடா சொன்ன? அவளோட நான் ஃப்ரெண்டா இருப்பேன்னு தானே சொன்ன கடைசி வரைக்கும். நீ என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க? அவ என்ன கண்டுக்கிறவே மாட்டேங்கிறா. உங்களுக்குள்ள என்னடா போயிட்டுருக்கு? என் ஆள்ட்ட என்ன சொல்லிடா மனச மாத்துனேன்னு" சொல்லி கேட்கிறப்போ, "நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி தான் நெனச்சேன். ஆனா வந்து என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியல. அவள நான் ஃப்ரெண்டா பார்க்க முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ள அவ்வளோ இருக்கு. சின்ன வயசுலேருந்து அவ கஷ்டப்பட்டா. எப்பயுமே அவள ஹக் பண்ணுவேன்.
அவளை நான் ஃப்ரெண்டாவே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்றப்போ, இங்க சியோக் சொல்றான், "சரி ஓகே. அவள் மனச கஷ்டப்படுத்தாத மாரி நடந்துக்கோ. நீ ஏதாவது கஷ்டப்படுத்தினா உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு இங்க சியோக் சொல்றான். ஹீரோ சொல்றான், "அதெல்லாம் பயப்படாத. நான் நல்லாவே பார்த்துக்கிருவேன் அவள" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இந்த சீன கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் ரூம்குள்ள போவையில, நம்ம ஹீரோயின் ஒரு பொம்மைய வச்சு பயம்புடுத்துறா. நம்ம ஹீரோவும் பயந்து போறான். ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோ சொல்றான், "இந்த மாரி நான் வந்து சியோ கூட ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றப்போ, "சியோக்கு என்ன சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயி கேட்குறா. அவன் ஒண்ணும் சொல்லல. "இது மாரி உன்னைய பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் சொன்னான்" அப்படின்னு ஹீரோ சொல்றப்போ, "அவன பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு நல்ல பெர்சன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாரி ஹாரூன் கிட்ட நான் சொல்லிட்டேன். நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ, "நிஜமாவா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்படியே கொஞ்சம் 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாரூன் சொல்லிட்டு இருக்கா. இது மாரி ஹீரோயின் சொன்னா, "2 பேரும் திரும்ப லவ் பண்றாங்களாம்டா. இது என்னடா நடக்குதுன்னு தெரியலன்னு" சொல்றப்போ, இங்க அவ்வளோதான் ஜோக்கு மண்ட பீயுது. திரும்பவும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆறான். அதுக்கப்புறம் ஹாரூனும் நம்ம ஹீரோயினும் பேசுறாங்க. ஹாரூன் சொல்றா, "இது மாரி வந்து ஜேவ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அவன நான் லவ் பண்றேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றப்ப, ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் போய் பொட்டிக்ல போயிட்டு மிகப்பெரிய ஃப்ளவர உனக்காக வாங்கிட்டு வந்து நின்டுட்டு இருந்தான். நீ வருவேன்னு சொல்லிட்டு. ஆனா நீ வரவே இல்ல தெரியுமா?" அப்படின்னு சொல்றப்போ, "நிஜமா அவன் என்ன லவ் பண்றானா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப சந்தோஷப்படுறா ஹாரூன். ஒரு வழியா அவங்களுக்குள்ள வந்து ஒரு மேட்சப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா. அது என்னன்னு பார்த்தா, ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் டேட்டிங் வந்திருக்காங்க. இவங்கள பாதுகாக்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி யாரும் வராங்களான்றத நோட்டீஸ் பண்றாங்க. இதுதான் ஹீரோயின் காதுல சொல்லியிருப்பா போல இருக்கு ஹாரூன் காதுல. அவைங்கலாம் பயந்துட்டு இருக்கப்போ கரெக்ட்டா வந்து எனிமீஸ் வந்துட்டாங்க. நம்ம கிம்மு தான் வந்திருக்கான் அவங்க கேங்கோட. அதுக்கப்புறம் வந்து ஓரளவு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு, கிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிடுறாங்க கிம்ம விட்டு. கிம்மும் வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் ஏன் பேச்சப்பா சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கிம்முக்கு ஒரு கண்ணு. கடைசியில இவங்க 2 பேரும் கிஸ் பண்றது, ஹக் பண்றது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து கிம் என்ன பண்றான்னா, நம்மளுடைய சியோக்கு ஃபோனுக்கு அனுப்பிடுறான். இங்க சியோக்கு ரொம்ப மூட் அப்செட் ஆயி வைக்கிறான். ஆக்சுவலி அவன் லவ் பண்றான் கூட. ஜெனிஃபரும் நம்மளுடைய சியோக்கும் பேசிக்கிறாங்க. இந்த மாரி சியோக் சொல்றான், "இனிமே நான் ஹேனா போற ஐடியா எனக்கு கிடையாது. ஏன்னா நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. இப்ப அவன் கூட சுத்திட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். நான் போகல" அப்படின்ற மாரி சொல்றப்போ, "நீ ஏன்பா அப்படி சொல்ற? நீ பண்ணது தான் மிகப்பெரிய ப்ரப்போஸ். என்ன கூட கல்யாணம் பண்றதுக்காக நீ ஒரு ப்ரப்போஸ் பண்ணிய. சாதாரணமா வந்து ஒரு சாக்லேட்ட குடுத்து ப்ரப்போஸ் பண்ற மாரி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். ஆனா எனக்கு அரேஞ்ச் மேரேஜ்ல விருப்பம் இல்லாதனால விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டேன். ப்ரப்போஸ்னா ஹீரோயின பண்ண மாரி தான் பண்ணணும். அப்படி பண்ணா தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும்" அப்படின்னு இவ சொல்றப்போ, ஒருவேளை இவகிட்ட நம்ம தப்பா ப்ரப்போஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாரி இங்க சியோக் யோசிக்கிறப்போ, "காசு செலவு பண்ணா தானே கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்ப. சரி வா நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபரும் நம்ம சியோக்கும் வந்து ஷாப்பிங் வந்திருக்காங்க. அது மாரி குழந்தைக்கு ட்ரெஸ் தான் வாங்குறாங்க. இத மாரி "எதுக்குடா இப்பயே வாங்குறேன்னு" சொன்னா, "எப்படியும் குழந்தை பிறக்க தானே போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி யாரோ கிராஸ் பண்ணி போறாங்க. ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் விக்டர் தான் போறாப்ல. ஜெனிஃபர வந்து, "பார்த்துக்கோ நான் கொஞ்சம் நேரத்துல வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனோனே விக்டர போய் பார்த்தா, அந்த பொண்ணோட ரொம்ப கொஞ்சி கொஞ்சி விளையாடுறான். அவ்வளோதான் சியோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. மூஞ்சிலே ஒரு அடி தான். போய் டக்குன்னு விக்டர் போய் கீழ விழுந்துறான். பக்கத்துல இருக்க பொண்ணு, "யாரு? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. "எவ்வளோ தைரியம் தான் ஃப்ரெண்ட ஏமாத்துவ" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சியோக் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ, இங்க விக்டர் கூலா சிரிச்சுட்டு இருக்கான். அங்க வந்து ஜெனிஃபர் வந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு, நம்ம சியோ கிட்ட சொல்றா, "நீ எதுக்கு இப்ப ரொம்ப பேனிக் ஆகுற? இவ யாரும் கிடையாது. அவரோட கசின் தான். அதனால தான் ஒண்ணா இருக்காங்க. மத்தபடி ஒண்ணும் கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? சாரிம்மா, அவருக்கு இது வந்து தெரியாது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்" அப்படின்ற மாரி இங்க ஜெனிஃபர் வந்து விளக்கம் குடுத்துட்டு இருக்கா. விக்டரும், சியோக்கும் 2 பேரும் தனியா போய் பேசுறாங்க. இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்க வந்த என் ஒய்ஃபோட?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விக்டர் கேட்கிறப்போ, "ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்க வந்தோம்" அப்படின்னு சொல்றப்போ, "சரி என் ஒய்ஃப விட்டு தள்ளியே இரு. எங்க குழந்தை நாங்க பார்த்துக்கிறோம். நீ இதுக்குள்ள வர வேண்டாம்" அப்படின்ற மாரி விக்டர் மூஞ்சில அடிச்ச மாரி நம்ம சியோ கிட்ட சொல்லிடுறான். இங்க வந்து நம்மளோட ஜோ என்ன பண்றான்னா, அந்த ஜூனியர் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், "நீ ஹீரோவ வந்து பிரேக்கப் பண்ணிடு. அவங்க 2 பேரும் பேட்சப் ஆயிட்டாங்க" அப்படின்னு சொல்றப்போ, "எனக்கு இது தெரியும்" அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. இங்க ஹீரோ கிட்ட வந்து கேட்குறான், "டேய் அவள லவ் பண்றன்னா எதுக்குடா அந்த ஜூனியர் பொண்ணோட உன்னோட வர ரூமர்ஸ நீ ஏன்டா ஸ்டாப் பண்ணல? அந்த பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடும்டா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜோ பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். "நீ பண்றது ஒண்ணும் சரியில்ல. எப்ப பாரு கான்ஹி மட்டும் தான் உனக்கு முக்கியம். என்ன பக்கத்துல கூட வராத. என் ஃப்ரெண்டே கிடையாது நீ" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க ஹீரோவுடைய அம்மாவ காமிச்சா, ஏதோ ஒரு புத்தர் இருக்கிற இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அவங்க சொந்த கதைய ஃபுல்லா சொல்லி வந்து ரிலாக்ஸ் பண்றாங்க. இந்த மாரி என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணோட வந்து அஃபேர் இருந்தாரு. இப்போ வந்து அவங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் லவ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. என் பையன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றப்போ, "இல்ல விட்டுருமா. அவங்க பிடிச்சிருந்தா அவங்க நல்லா இருந்துட்டு போட்டும்" அப்படின்ற மாரி ஒரு பணக்காரர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சீன கட் பண்ணி இங்க ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், "நம்ம வெளிப்படையா டேட்டிங் பண்ணலாம். எதுக்காக மறைஞ்சு மறைஞ்சு டேட்டிங் பண்ணணும்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் கூட அதுக்கு ஓகே சொல்லிடுறா. இங்க ஜுவல்லரி ஷாப் தான் வந்திருக்காங்க. அங்க ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வந்து நம்ம ஹீரோ சொல்றான், "இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவான ஒரு மோதிரத்த நீ வந்து செலக்ட் பண்ணு. உனக்கு நான் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "எனக்கு பிடிச்சது தான் நான் எடுப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இருக்கிறதுலயே வந்து ரொம்ப காசு கம்மியா இருக்கிறத வந்து செலக்ட் பண்றா. "எனக்கு இதான் வேணும்னு" சொல்லிட்டு
அவர் கடைக்காரர் சொல்றாரு, "இருக்கிறதுலே ரொம்ப சீப்" அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். "நீ வந்து விலை உசந்தது தான் எடுக்கணும்" அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, "எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் நான் எடுப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே வந்து ஒரே மாரி மோதிரம் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அத வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் மாரி அவங்களுக்குள்ளயே பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் போயிட்டு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றான், "கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி தருவேன்" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இப்ப ஏன் உன்னைய நான் கிஸ் பண்ணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட ஷர்ட்ட போத்திட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ, அந்த ஊர்க்காரவங்க 2 பேர் வந்து இவங்க கிஸ் பண்றத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, "நம்ம இங்க இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு வா நம்ம போயிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயின்க்கு இன்னமும் இது தெரியல. அவங்க பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. இங்க வந்து ஹாரூனும், ஹாரூனோட அம்மாவும் ஹீரோயினோட ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் பார்க்குறா. அதுக்கப்புறம் 2 பேரையும் கொண்டு போய் அந்த ரூம்ல விட்டுட்டு, "உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி போயிடுறாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாரூனுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாரூன் வந்தோனே சொல்றான், "நான் பிறக்கறதுக்கு முன்னாடிலேருந்தே எங்க அப்பா எங்க அம்மாவ போட்டு அவ்வளோ அடி அடிப்பாரு. எங்க அம்மா வந்து எதுக்காக தான் இப்படி தாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. டைவர்ஸ் கூட பண்ண சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, "எனக்கு மட்டும் என்ன? எங்க அம்மா 16 கல்யாணம் பண்ணிட்டு சுத்துறாங்க" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றப்போ, எனக்கு மட்டும் என்ன? எங்க அம்மாவும் என்ன சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் ரொம்பவே கஷ்டப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்றா. இங்க ஹீரோயின் சொல்றா, "என்ன எல்லாருக்கும் என்ன போட்டியா வைக்கிறோம்? என் பங்குக்கு நானும் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "எங்க அம்மா எனக்கு அத விட மிகப்பெரிய ஒரு வேதனைய குடுத்துட்டு போனாங்க. அதுக்கு என்ன சாகடிச்சுட்டே போயிருக்கலாம்" அப்படின்னு இங்க வந்து ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றா. அதுக்கு ஹாரூன் சொல்றா, "இத மாரி வந்து எங்க அம்மா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எங்க அப்பாட்டருந்து டைவர்ஸ் வாங்கிடுவாங்களாம். அது வரைக்கும் டைவர்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. எத்தன நாள் ஆகும்னு தெரியல. எங்க அம்மா அது வரைக்கும் அடி வாங்க போறாங்களா?" அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறப்போ, இங்க ஜேக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இங்க வந்து ஹீரோயினோட அப்பா வந்து டூர் போறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காரு. அவாங்கி தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கு. நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து ஹேனா போலாம் அப்படின்றத பிளான் பண்றாங்க. அதோட ஹீரோயினோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ அவங்க ஒய்ஃப நினைச்சு பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஒரு மாரி உம்முன்னு இருக்கப்போ, இவர் வந்து சொல்றாரு, "இது மாரி ஹோட்டல் கலிஃபோர்னியான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க போலாம். நம்ம பொண்ண கூட்டிட்டு போய் அங்க சந்தோஷமா இருக்கலாம். இந்த தடவ நம்ம வெக்கேஷன் அங்க தான் பிளான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றப்போ, இந்த அம்மா விருப்பமே இல்லாம அவர் கூட பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா இத கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து ஒரு பணக்காரரோட கார்ல வந்து இறங்குறாங்க. நம்ம ஹீரோ இத பார்க்குறான். அவர் விட்டுட்டு கிளம்புறப்போ, "அம்மா யாரும்மா அவரு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "நீ யாருன்னே தெரியாது. உன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போறாங்க. "அம்மா தயவு செய்து சொல்லுங்கன்னு" இவன் கத்திட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் சொல்றா, "சியோக்கு வந்து என் ஃபோன் கால் எடுக்க மாட்டேங்கிறான். இங்க வேலையெல்லாம் பெண்டிங்ல இருக்கு. நான் சியோல் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றப்போ, "நீ சீக்கிரம் வா. உன்னைய நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "சரி நான் போயிட்டு பத்திரமா வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ சியோல் வந்துடுறா சியோக்க பார்க்க. சியோக்கு அங்க ரொம்ப டல்லா உட்காந்துருக்கப்போ, நம்ம ஹீரோயின் கேட்குறா, "எதுக்காக என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேலை ஃபுல்லா பெண்டிங்ல இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, "நான் சொல்றேன்" அப்படின்றத இங்க சியோக்கு சொல்றா. அதுக்கப்புறம் அவன் குடுத்த அந்த நெக்லஸ வந்து அவ டேபிள் மேல வச்சுடுறா. நம்ம சியோக்கும் பார்க்குறான் அந்த நெக்லஸ பார்த்துட்டு, "அவ்வளோதான் நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்கள்ட்ட குடுத்தத நான் ரிட்டர்ன் குடுத்துட்டேன்னு" சொல்லிட்டு போயிருப்பா ஹீரோயின். இங்க வெளிய வந்து பார்த்தா ஜெனிஃபரும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு சியோக்கு? சியோக்கு இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஜெனிஃபர் சொல்றா, "ஆமா நான் கூட இப்படி இருந்து பார்த்ததே கிடையாது. அவன் இந்த தடவ ரொம்ப டல்லா இருக்கான். அவனுக்கு பிடிச்ச ஒரு பொருள் அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு இல்லையா? அந்த சோகத்துல தான் அவன் இருக்கான்" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயின் சொல்றா, "உங்கள விட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சியோக்கு கிடையாது. நீங்க அவன தேத்துருவீங்க" அப்படின்னு சொல்றப்போ, "இந்த தடவ கண்டிப்பா என்னால தேத்தவே முடியாது. ஏன்னா அவன் இந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நான் லாங் டிரைவ்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கேட்டேன். ஆனா லாங் டிரைவ் கூட அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஜெனிஃபர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறா, "பேசாம நீங்க என் கூட லாங் டிரைவ் வாங்களேன். நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஜெனிஃபரும் அவளும் வந்து ஒரு லாங் டிரைவ் மாரி போயிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா, ஆப்போசிட்ல நம்ம ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் விக்டருடைய கார் இருக்கு. ஹீரோயினும் பார்க்குறாங்க, ஜெனிஃபரும் பார்க்குறாங்க. விக்டரும் வந்து அவங்க கசின் பொண்ணு ரொம்ப க்ளோஸா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹீரோயின் பார்த்தோனே அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இங்க ஷாக்ல வந்து நம்மளுடைய ஜெனிஃபர் உட்காந்துட்டு இருக்கப்போ, அவளுக்கு என்ன ஆகுதுன்னா, வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டா, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இப்போதைக்கு நம்ம அவன போய் பார்க்க வேண்டாம். நான் உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டுருக்கா. இங்க ஜெனிஃபர் பயங்கரமா கத்திட்டு இருக்கப்போ, இங்க வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவும், நம்மளோட ஹவாங்கியும் இங்க ஹேனா ரீச் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா ஹீரோவுடைய அம்மா வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹவாங்கி கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஊர் ஃபுல்லா பரவிருச்சு. நம்ம 2 பசங்களும் லவ் பண்றாங்களாம். அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். எல்லாரும் பேசுறாங்க. நீ தயவு செய்து என்னன்னு கேளு" அப்படின்னு சொல்றப்போ, "நீ ஒண்ணும் பயப்படாத. நான் கேட்கிறேன். இத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அவங்க 2 பேரும் ஒண்ணும் சேராம இருப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. ஹவாங்கி வந்து சைட்டுக்கு வந்து ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ, ஹீரோயின் வந்து எப்போ அவங்க வந்தாங்கன்னு கேட்டா, "இன்னைக்கு மார்னிங் தான்
வந்தாங்க அப்படின்றத வந்து அங்க வேலை செய்றவர் சொல்றாரு. அவாங்கியே பார்த்தோனே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமியார் வீட்டுக்கு அந்த மருமக மாரி நான் அவ்ளோ பயப்படுறேன் உங்கள பார்த்துட்டு இந்த சைட்ல அப்படின்னு சொல்றப்போ, "நீ ஏன் அப்படி பயப்படுற? நான் ஒண்ணும் மாமியார் கிடையாது. உங்க அம்மா புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா கைய பிடிக்கிறாங்க. நான் உன் அம்மா நீ அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. "சரி விடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்தது" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா ஹீரோயின உட்கார வச்சு, "என்ன உன்னைய பத்தி ரூமர்ஸ்லாம் போகுது. நீ கேட்டியா இல்லையா?" அப்படின்ற மாரி இங்க கேட்டுட்டு இருக்காரு. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கும் அவனுக்கும் என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏதாவது ஒண்ணு இருந்தா தயவு செய்து இந்த இடத்துலயே நிப்பாட்டிடுமா, அத தொடர விடாத. அது நல்லதுக்கு கிடையாது உனக்கும் இந்த ஊருக்கும்" அப்படின்றத அவர் சொல்றாரு. இங்க ஹீரோயின் எதுவுமே பேசல. இங்க ஹீரோவையும் ஹீரோயினோட அப்பா கூப்ட்டுருப்பார் போல இருக்கு. நம்ம ஹீரோவும் ரொம்ப குஷியா உள்ள போறான். உள்ள போய் பார்த்துட்டு, "அங்கிள் நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, "சரிப்பா உன்னையும் பத்தி ஹீரோயினையும் பத்தி நெறைய ரூமர்ஸ் பழையபடி போக ஆரம்பிச்சிருச்சு" அப்படின்னு இவர் வந்து கேட்கிறப்போ, ஹீரோ சொல்றான், "அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டும். எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது. ஊர் பேசுறத பத்தி. நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? அத மட்டும் சொல்லுங்க. என் பக்கம் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன்" அப்படின்றது மாரி இங்க ஹீரோ சொல்றான். அப்ப வந்து அவர் சொல்றாரு, "உனக்கு தெரியும் இந்த ஊர பத்தியும் தெரியும். உங்க அம்மா பத்தியும் தெரியும். எப்படிப்பா இதெல்லாம் செட் ஆகும்?" அப்படின்ற மாரி இங்க வந்து இவர் சொல்றப்போ, அந்த சீன கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் ஹீரோவோட கிளினிக்ல தான் இருக்காங்க. இது மாரி உங்க அப்பா இப்படிலாம் பேசுறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம அடுத்து என்னதான் பண்ணலாம்? அப்படின்ற மாரி இங்க ஹீரோ கேட்டுட்டு இருக்கான் கன்ஃப்யூஸா. அப்ப ஹீரோயின் சொல்றா, "அவரு யாரு எங்க அப்பா? இப்ப மட்டும் அப்பான்ற பொறுப்ப எடுத்துக்கிறாரா? அதெல்லாம் முடியாது. நான் உன் கூட தான் இருப்பேன். உன்ன லவ் பண்ண தான் செய்வேன். உன் கூட தான் நான் எப்பயும் இருப்பேன். உங்க அம்மா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்போ, "சரி நம்ம இந்த ஊர்லயே இருக்க வேணாம். பேசாம நம்ம வந்து சியோல் போயிட்டு உன் வீட்ல நம்ம சந்தோஷமா வாழலாம்." அப்படின்றத நம்ம இங்க ஹீரோ சொல்றான். "எனக்கு ஜஸ்ட் 30 மினிட்ஸ் டைம் குடு. என் துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு, என் பெட்ஸ் எல்லாம் ஒரு தடவ பார்த்துட்டு, நம்ம இந்த ஊர விட்டே போயிடலாம். இனிமே இது தேவை கிடையாது இந்த ஊரே. நம்ம சந்தோஷமா வாழ வேண்டிய டைம் வந்துடுச்சு." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அம்மா ஹீரோவ தேடி கிளினிக் வந்துட்டு இருக்கப்போ, அந்த சைடுல நம்ம ஹீரோயின் வராங்க. "எங்கடி போன? என் பிள்ளைய பார்க்குறதா உனக்கு வேலையா என்ன? பேசாம நீயும் உங்க அம்மா மாரி செத்துட்டேன்னா நான் நிம்மதியா இருப்பேன். நீ ஏன்டி உயிரோட இருக்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுது. அப்படியே ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து அவங்க அப்பா, அம்மா கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பிக்னிக் போறப்ப எடுத்த ஃபோட்டோஸ வச்சு பார்த்துட்டு, "இது உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து "எனக்கு ஞாபகம் இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு, அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "கண்டிப்பா நம்ம 2 பேரால சேர்ந்து வாழ முடியுமா? இது நம்மளால தைரியமா இந்த விஷயத்த நம்ம பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. "ஒண்ணும் பயப்படாத. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துரலாம்" அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவங்க ஊர விட்டு வந்து நைட்டோட நைட்டா கிளம்புறாங்க யாருக்குமே தெரியாம. போயிட்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா, அம்மா ஆக்சிடென்ட் ஆன அந்த இடம் வந்து தெரியுது. அது முன்னாடி ஏதோ கார் போற மாரியும், அங்க பழையபடிக்கு அவங்க அம்மாலாம் ஹீரோவோட அப்பாலாம் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிற மாரி, "அங்க யாரோ இருக்காங்க. கார நிப்பாட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு" அப்படின்னு சொல்லி இவ கத்துறா. அப்படியே பார்த்தா நிஜமாலே ஒரு வண்டி வந்து அவங்கள இடிக்க வருது. ஹீரோயின் அப்படியே பயங்கரமா கத்துறா. நம்ம ஹீரோ பயந்து போய் வண்டிய அப்படியே போய் மலை மேல ஏத்தி விட்டுர்றான். அப்படியே வண்டி நிக்குது. யாருக்கும் ஒண்ணும் ஆகல. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது. ஸ்ட்ரெச்சர்ல வந்து நம்ம ஹீரோயின தான் தூக்கிட்டு போறாங்க. ஹீரோ நல்லா தான் இருக்கான். "இத மாரி உனக்கு என்ன ஆச்சு கான்ஹி?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பதட்டமா போயிட்டுருக்கான். அப்படியே இந்த எபிசோட இங்க முடிச்சுட்டாங்க. 10த் எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது யாருமே போடாத ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் ட்ராமா தெரிஞ்சா மறக்காம என் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒண்ணு போட்டு விட்டுருங்க.